மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடு. ட்ரம்ப் நடவடிக்கையின் பின்னணி என்னங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுக்கு, குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு இருக்கு. இந்திய மற்றும் பிற வெளிநாட்டு மாணவர்கள் வகுப்புகளை தவிர்ப்பது, அப்படி இல்லாட்டி தாங்கள் சேர்ந்திருக்கூடிய கல்வி திட்டங்களை விட்டு வெளியேறுவது பற்றி கடுமையான எச்சரிக்கைகளை அமெரிக்கா விடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான தவறுகளை செய்தால் மாணவர்கள் தங்கள் விசாக்களை இழக்க நேரிடும் அல்லது எதிர்காலத்தில் எந்த அமெரிக்க விசாவிற்கும் விண்ணப்பிக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி திட்டத்தை, படிப்பை பாதியில் நிறுத்தினா, வகுப்புகளை தவிர்த்தா அல்லது உங்கள் படிப்பு திட்டத்தை உங்கள் கல்வி நிறுவனத்திடம் முறையாக தெரிவிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுடைய மாணவர் விசா அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். அதோடு எதிர்கால அமெரிக்க விசாக்களுக்கான தகுதி நீங்கள் இழக்க நேரிடும். இது பிரச்சனையை தவிர்க்க எப்போதும் உங்கள் விசாவின் விதிமுறைகளை கடைபிடித்து கல்லூரிக்கு தவறாமல் போகணும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான அறிக்கையில் அமெரிக்க தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க. இது மேலோட்டம் பார்க்கும்போது பசங்களுடைய நலன் மீது அக்கறை கொண்டு தானே அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பசங்க ஒழுங்காக கிளாஸ் போகணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, எந்த தவறும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னா மேலோட்டமாக தெரியுது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுடைய லிஸ்ட்டை கணக்கெடுக்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. இதனால் இந்திய மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க அரசினுடைய இந்த திட்டத்திற்கு பின் மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு முறைகேடாக ஓவர் ஸ்டே அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களுடைய அவகாசம் முடிந்தும் பலர் முறைகேடாக அங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிலர் என்ன பண்ணுறாங்க, படிப்பு விசா வாங்கி பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க. படிக்கிறதுக்காக நான் போகிறேன், படிப்பு விசா வாங்குறாங்க, ஆனால் அங்கே போய் பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க, இந்தியர்கள் பலர் பாக்கெட் மணி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே முழு டைமாகவே அங்கே படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ஒர்க்கில் தான் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களையெல்லாம் ட்ரம்ப் வருகின்ற காலத்தில் கணக்கெடுத்து ஆக்ஷன் எடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. அமெரிக்காவில் அத்துமீறி தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்ற அதிபர் ட்ரம்ப் முக்கியமான சில திட்டங்களை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதற்காகவே சில விதிகள் பின்பற்றப்பட்டு வருது. அமெரிக்கா பின்பற்றக்கூடிய இந்த விதிமுறைகள் என்னன்னு பார்த்தோன்னா, இது எல்லாமே செயல்பாட்டுக்கான வழிமுறைகளை தான் அமெரிக்கா பார்க்குறாங்க. என்னென்னா, அமெரிக்கா முதலில் அங்கே தங்கியிருக்கக்கூடிய விசா இல்லாத இந்தியர்களை கணக்கெடுக்கும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய விசா இல்லாத இந்தியர்களை கணக்கெடுப்பாங்க. அப்புறம் படிப்புக்கு விசா வாங்கி வேலை பார்க்குறவங்கள கணக்கெடுப்பாங்க. சுற்றுலா விசா வாங்கி கூடுதல் நாட்கள் தங்கி வேலை செய்பவர்களை கணக்கெடுப்பாங்க. H1B விசா காலாவதி ஆனவர்களை கணக்கெடுப்பாங்க. இனி இவங்க இந்த மாதிரி விசா முறைகேடு செய்தவர்கள், விசா காலம் முடிந்து தங்கியிருக்கவங்க, எதுக்காக விசா வாங்கி போனாங்களோ அந்த வேலையை பார்க்காம வேறு வேலை பார்க்குறவங்க, இது எல்லாம் இவங்க கைது செய்யப்படுவாங்க. அதுக்கு பிறகு இந்திய அரசிடம் 2 கோரிக்கைகளை வைப்பாங்க அமெரிக்கா. ஒன்று, இந்திய விமானத்தில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து செல்வது. அப்படி இல்லாட்டி அமெரிக்க இராணுவ விமானத்தை உங்கள் நாட்டிற்கு அனுமதியுங்கள், நாங்கள் விட்டுட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது. 2ஐயும் இந்தியா ஏற்காத பட்சத்தில் இந்தியாவில் கூடுதல் வரி விதிப்பது. இந்த மாதிரி பல திட்டங்கள் அமெரிக்க அதிபர் எப்போ ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்றாரோ அப்போது முதலே பல்வேறு அதிரடியான திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு வராரு. இப்போது இந்திய மாணவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் விடுத்திருக்காரு. அவங்க ஒழுங்காக கிளாஸ் போங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட தீவிரமாக அவர்களை கண்காணித்து இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அது மாணவர்களுக்கு ஒருவித அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது.